இன்னைக்கு அதை பார்த்துக்கிட்டே சமையல் செய்கிறாங்க. சமையல் தெரியாமல் கல்யாணம் ஆகி போனால் கூட அந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டே சமைக்குதுங்க. யூடியூப்பை பார்த்துக்கிட்டே சமைச்சு சில நேரங்களில் கேஸ் அடுப்பை பற்ற வைக்க மாட்டேங்குதுங்க. கேஸ் அடுப்பை பற்ற வைக்காமல் அதை பூரா உள்ளே கொட்டி அது கொதி வரலையேன்னா எப்படி வரும்? அடிப்படையை மறந்துடுறாங்க. ஆனாலும் கூட அந்த பெண்களுக்கெல்லாம் அது அவ்வளவு உதவியாக இருக்கிறதே அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு அது எதை செய்யுது? மாணவர்களுக்கு அது எந்த நிலையை உருவாக்கி இருக்கிறது? அது ரொம்ப முக்கியம். மனிதன் தடுமாறி விட்டான், மாணவர்கள் தடுமாறி விட்டான்னு சொல்றதுல எந்த நியாயமும் இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. டிவி பார்க்கையில கூட செய்தி சேனல் பார்க்கறதும், அறிவியல் செய்தி பார்க்கறதும், கார்ட்டூன் பார்க்கறதும் யார் கையில் இருக்கு? உன் கையில் இருக்கு. டிவி வாங்கும் போதே அதோட சேர்த்து எதை கொடுத்துட்றாங்க? ரிமோட்டை கொடுத்துட்றாங்க. அந்த ரிமோட்டை இயக்குகிற அதிபதியாக, இயக்குனராக இருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அது நம்முடைய பொறுப்பாக இருக்கு.